கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு இந்த கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ இதை கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும். பேதி மருந்து எடுக்கிறது நம்ம சித்த மருத்துவத்துல பேசிக்கா இருந்தது. ஸோ இந்த பேதி மருந்தை எடுத்து வயிறை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் 6 மாதத்துக்கு ஒரு முறை. அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளும் சித்த மருந்துகளும் இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்தா டெய்லி மார்னிங் நைட் என்னென்ன மெடிசன் எடுக்கணுமோ அதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியா அந்த கான்ஸ்டிபேஷன் கிளியர் ஆகும். கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து டயரியாவும் வருது. ஸோ அது எப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியும்? சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் 2 days 3 days எனக்கு மோஷன் போகலன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண இல்லை ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்தேன் அதை தொடர்ந்து எனக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. கிரகணி அப்படின்ற கண்டிஷன் சித்த மருத்துவத்துல. அழல்னா இந்த பித்தம் அதிகமாகுதுன்னா நம்ம பாடியில அப்சார்ப்ஷன் அப்படின்றது சரியா நடக்காது. அப்சார்ப்ஷன் நடக்கலன்னும் போது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு உள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல அதிகமா ஹீட் ஆகும்போது உடனே டயரியாவா மாற ஆரம்பிச்சு. டயரியா அன்கண்ட்ரோல்டா போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சடனா நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த குடல்ல இருக்கக்கூடிய நம்ம கழிவுகள் வெளியேறுதுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். உடனே என்ன பண்றோம்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு மெடிசனை போட்டு ஸ்டாப் பண்ணிடும். அப்போ இன்னும் அதிகமாக தான் ஹீட் எக்ஸஸ் ஆகுது. பொதுவாக இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க டயட்ல பார்த்தோம்னா ரொம்ப கான்சியஸா இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டோ காரமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸோ இதை அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும்.